Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சாக்லேட் மூஸ் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக் பண்றதுக்கு நம்ம பேக்கெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணாலே போதும். இப்போ இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மூஸ் கேக் பண்ணுறதுக்காக நான் 3 விதமான சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நமக்கு ஜெலட்டின் தேவை. நான் இங்கே 5 கிராம் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். நான் இங்கே 55 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மூஸ் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு விப்பிங் க்ரீம் மட்டும் இருந்தால் போதும். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த க்ரீமை நம்ம ஹை ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது. மீடியம் ஸ்பீட்லேயே நான் பீட் பண்ணிக்கிறேன். க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக வரக்கூடாது. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். க்ரீம் ஒரு அளவுக்கு பீட் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டார்க் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் தான் க்ரீமில் சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஜெலட்டினையும் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடு பட்டாலே அது நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஜெலட்டினும் கம்ப்ளீட்டாக சூடு ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் க்ரீமில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம க்ரீம் கூட ஜெலட்டினும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேர்த்த ஜெலட்டினும் சாக்லேட்டும் க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பீட்டரை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் மோல்டில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லேயரை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம அடுத்த லேயர் பண்ணுறதுக்காக திரும்பவும் 5 கிராம் ஜெலட்டினை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ 55 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து திரும்பவும் இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக இல்லாமல் க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மில்க் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கிறேன். சாக்லேட்டும் ஜெலட்டினும் சேர்க்கும்போது சூடாக சேர்த்துறாதீங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த விப்பிங் க்ரீமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க 5 கிராம் ஜெலட்டினை இதில் சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சைனா கிராஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணிக்க போகிறேன். பீட் பண்ணும்போது மீடியம் ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் ஸ்டிஃப் பிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம மில்க் சாக்லேட்டோட பேஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த டார்க் சாக்லேட் பேஸை நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் செட் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம மில்க் சாக்லேட் பேஸை அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த லேயர்ஸ் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட், அப்புறமா மில்க் சாக்லேட், கடைசி லேயர் ஒயிட் சாக்லேட் வைக்க போகிறேன். இப்போ நம்ம செட்டான அந்த டார்க் சாக்லேட் மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அப்போ அடுத்து நம்ம ஒயிட் சாக்லேட் லேயர் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நான் ஒயிட் சாக்லேட் ஒரு 55 கிராம் எடுத்திருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேன். 5 கிராம் ஜெலட்டினை நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து திரும்பவும் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே 3 ஃப்ளேவர்ஸ் வச்சு மூஸ் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஃப்ளேவர் ஒரு சாக்லேட் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிட்டேன். நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயிட் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சாக்லேட் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமில் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சிருக்க 5 கிராம் ஜெலட்டினையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஜெலட்டினும் கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாக்லேட் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இதை வந்து அந்த கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கடைசியாக வந்து ஒயிட் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் பேஸ் ரெடி பண்ணுறோம்ல, அந்த டைமில் நட்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். மூஸ் கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கடைசி லேயர் ஒயிட் சாக்லேட் பேஸும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கவர் பண்ணி வைக்க போகிறோம். நான் கிளிங் ரேப் வச்சு இந்த கேக் மோல்டை வந்து கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இந்த மூஸ் கேக்கை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் செட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கேக் மோல்டை வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். கிளிங் ரேப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மூஸ் கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாமே டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக கொக்கோ பவுட்ரு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு வந்து கொஞ்சம் கசப்படிக்கும். நான் வந்து டெக்கரேஷனுக்காக பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சாக்லேட்ஸும் செரியும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இங்கே 8 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கனால கேக்குக்கு வந்து ஹைட் கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து 6 இன்ச் கேக் மோல்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கேக்குக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் எதுவுமே பண்ணாமல் சூப்பரான சாக்லேட் மூஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. 3 ஃப்ளேவர்ஸில் இந்த கேக்கை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட பார்க்குறேன்.